வணக்கம் சார். மடியக்கரசி பேசுகிறேன். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம எத்தனையோ நடிகர்களோட நடிச்சிட்டு வரோம். ஆனால் ராஜேஷ் சார் வந்து என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிறதுக்கே இல்லை. அவர் அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். பயப்படுவார், தப்பு பண்ணுறதுக்கே பயப்படுவார். நானே சொல்வேன், என்ன சார் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக ஐயோ பயம் எனக்கு, நம்ம ஒன்று பேசினா அவங்க ஒன்று தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்பாரு. என்னோட பிறந்த நாளில் நான் மறந்துட்டா கூட ஜூலை 6னாவே அவரோட வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு வரும். இந்த வருஷம் கஷ்டம், அவர் தான் ஃபஸ்ட்டு என்னை வாழ்த்துவார். நான் எங்கே ஷூட்டிங்கில் இருக்கேனோ அங்கே வந்து எனக்கு ஒரு ஷால் போத்திட்டு ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டு போவார். ஒரு தடவை வந்து அக்கா சீரியலில் இருக்கும் போது என்னை இதில் காரைக்குடியிலே என்னை கூட்டிகிட்டு போய் புடவை வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லுவார். எப்போவுமே நான் நடிச்சிட்டு இருக்கும் போதே சொல்லுவார், கடைசி நிமிஷம் வரல நீங்கள் நடிப்பீங்க, எம்பி ராஜ்மா மாதிரி நடிச்சிட்டே இருப்பீங்க நீங்கள் அப்படிம்பாரு. நிறைய ஃப்ராங்காக அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை பகிர்ந்துக்க மாட்டார். போன வாரமும் இன்னும் எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பட்டுக்கோட்டைக்கு போயிட்டு வந்தேன். என் மகனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் கல்யாணம் வச்சுடுவேன், சொல்கிறேன், அதை பற்றிலாம் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னாரு. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொன்னேன். அப்போது சொன்னார், என் மகன் கல்யாணத்தப்போ உங்களுக்கு நல்ல ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரேன் அப்படின்னாரு. சரிங்க சார், நீங்கள் வாங்கி கொடுக்கலனாலும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுவே போதும் சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன். நாங்கள் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி ஒரு சித்த மருத்துவமனை ட்ரிச்சியில் ஓப்பனிங்காக நானும் அவருமே போயிருந்தோம். அப்போ சொன்னேன், நான் வந்து கன்னிப்பருவத்தில் நம்ம இங்கே தான் சார் நடித்தோம் திருச்சியில் அப்படி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது மறந்து போச்சு பாரு, ஆனால் நீங்கள் வந்து என்னோட முதல் கதாநாயகி அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு செப்டம்பர் 21ஆம் தேதி வந்தாலும் கன்னிப்பருவத்தில் ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, அத்தனை வருஷம் ஆச்சுன்னு அடிக்கடி அந்த வருஷம் தவறாமல் அந்த டேட் வாரியாக கரெக்டாக ஞாபகம் வச்சு பேசுவார். எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பார். சாப்பாடு விஷயத்தில், டயட் விஷயத்தில், ஹெல்த் விஷயத்தில். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் மரணம் ஆனாதான் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.